இன்னைக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா கிண்டி உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. இதில் வதக்கி விடும் போதே பார்த்தீங்கன்னா பாதி வெந்து வந்துடும். இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் வந்து எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறமா மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி அளவுக்கு இதில் வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எதுவுமே அரைச்சி சேர்க்கலை. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காவை உள்ளே அப்படியே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.